ரஹீம் காதர் சிக்காகோவிலேருந்து கேட்குறாரு, இரத்த உறவுகள் அல்லது மிக நெருங்கிய உறவினர்கள் விபத்து அல்லது மரணம் ஏற்பட்டு நாம் அதில் கலந்து கொள்ள முடிவது இல்லை. நாம் அமெரிக்காவில் இருப்பதால் அடுத்த வக்திற்குள் ஜனாசா எடுக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது? இஸ்லாத்தின்படி இதை நாம் கையாள சிறந்த வழி என்னன்னு கேட்குறாரு. என்ன செய்கிறாருன்னா, இந்தியாவில் யாரை இறந்துடுறாங்க, விபத்து மரணம், அப்போ உடனே இங்கேருந்து புறப்பட்டு வர முடியுமா? முடியாது. அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து வர ரொம்ப கஷ்டம். விளங்குதா? பயண நேரமே 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் ரொம்ப அதிகமான நேரங்கள் பிரயாணம் இருக்கிறது. டிக்கெட்டு கிடைக்கணும், அனுமதி விசா பல விஷயங்கள் இருக்குது. அப்படிலாம் இருக்கிறதுனால அந்த ஜனாசாவில் கலந்துக்கிற இயலாது. அப்போ நம்ம அந்த வக்துக்குள்ளே அடுத்த வக்துக்குள்ளே ஜனாசா எடுக்க வேண்டும்னு வேறு அதில் போட்டிருக்கிற அப்படி சட்டம் கிடையாது. தேவைப்பட்டு என்ன செய்யலாம், லேட்டாக கூட அடக்கலாம். ஜனாசா லொஹரில் இறந்தால் அசருக்குள்ளே அடைக்கிறணும்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அவருக்கு. அதனால் அடுத்த வக்துக்குள்ளே அடைக்கிடுவாங்களே, என்ன செய்கிறதுங்கிறாரு. அடுத்த வக்தில் அடக்கணுங்கிறலாம் கிடையாது. விளங்குதா? தேவைக்காக வேண்டி என்ன செய்யலாம், அடுத்த நாள் கூட அடக்கலாம், தப்பு கிடையாது. அடக்கம் செய்வது அதிகமான மக்கள் ஒருத்தர் துவாவில் கலந்து கொண்டால் அவங்களுக்கு அது சொர்க்கம் கடமையாகுங்கிற கருத்துப்பட பல ஹதீஸ் இருக்குது. மக்கள் அதிகமாக கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் கொஞ்சம் தாமதமாகவும் என்ன செய்யலாம், அடக்கம் செய்யலாம். ரசூலுல்லாஹ் 3ஆவது நாள் தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனால் நம்ம பாடி நாரி போயிடும், அப்படி பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம நவீன காலத்தில் உள்ள இந்த ஃப்ரீசர் மாதிரியான விஷயங்களில் வைத்து என்ன செய்யலாம்னா பாதுகாக்கலாம். ஒருத்தர் இறந்துட்டார், மகன்லாம் சேர்ந்தா தான் நல்லா இருக்கேன், என் வாப்பாவுக்கா நானும் ஜனாசா தொழு கலந்து கொண்டு ஒரு மகன் விரும்பினாருன்னா அது தப்பானா தப்பு கிடையாது. அவர் வருவதற்கான ஒரு நாள் அடுத்த நாள் கூட அடக்கம் செய்யலாம். அடுத்த வக்துக்குள்ளே அடக்கணும் என்ற எந்த சட்டமும் மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் தூக்கிட்டால் வேகமாக கொண்டு போங்கன்னு இருக்குது. அதை இப்படி தப்பாக விளங்கிடுவாங்க. ஜனாதாவை தூக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் விரைந்து கொண்டு செல்லுங்கள். அந்த விரைந்து கொண்டு செல்லுங்கள்ங்கிற வச்சுக்கிட்டு விரைந்து அடக்குங்கள்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கருத்தில் ஹதீஸே கிடையாது. உடனே அடக்கணும்ல ஹதீஸே கிடையவே கிடையாது. ஒரு நாள் தள்ளியெல்லாம் கூட நிறைய பேர் சகாபாக்கள் அடக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி செத்து நாளைக்கு அடக்கின சம்பவங்கள்லாம் இருக்குது. அதனால் முதல் விஷயம், ஜனாசாவை தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் தாமதமாக நடத்துவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அதை ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறங்க. சரி, இப்போ நம்ம வெளியூர்லேருந்து போய் கலந்து கொள்கிற விஷயம் இருக்குல்ல, இதை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம இங்கேருந்து போய் ஜனாதாக்கு அந்த கடமையை செய்ய முடியலையே, அதுக்கு என்ன மாற்று பரிகாரம்? நாங்கள் இவ்வளோ ஒரு தூரத்தில் கிடக்கிறோம், அங்கே ஒருத்தர் இறந்துட்டார் உறவினர், அதில் போய் நாங்கள் கலந்துக்கிற அந்த கடமையை நாங்கள் செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், கடந்த காலத்தில் இது பற்றி ஒரு சர்ச்சை நடக்குது அறிஞர்கள் மத்தியில். என்ன சர்ச்சைன்னு கேட்டால், ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு பிரயாணம் பண்ணுறது கூடுமா கூடாதான்ட்டு நீங்கள் அவசியம் நினச்சிட்டு பேசுகிறீங்க. அவசியம்னு யாருமே கருதலை, கூடுமாங்கிற அளவில் சர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் கருத்து வேறுபாடு எப்படி வந்திருக்குன்னா, எதுக்கு நீ பிரயாணம் பண்ணி எதுக்கு போகிற? இறந்துட்டாருன்னா நீ ஊரில் இருந்தால் கலந்துட்டு போ, இல்லாட்டி எதுக்கான பிரயாணம் பண்ணி போகுது மக்ரூஹ்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. கடந்த காலத்து அறிஞர்கள் இப்படி வெளிநாட்டில் ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் போய் கலந்து கொள்வது, அல்லது வெளியூரில் இறந்துட்டார்னு, அந்த காலத்தில் வெளிநாடு மாதிரி தானே, ரொம்ப லாங் டைம் எடுக்கும்ல. வெளியூரில் இருந்தால் கூட அங்கேருந்து சேருவதற்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒட்டகத்தில் ஏறி வரணும்ல, மாட்டு வண்டியில் வரணும். அந்த காலமாக அப்படி இருக்கிறனால அவ்வளோ லேட்டாக கூட ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பல கருத்துக்களை சொல்லும் பொழுது பிரயாணம் பண்ணி போவது கூடுமா கூடாதான்னு சர்ச்சை பண்ணுறாங்க. போகிறது அவசியம்னு ஒருத்தரும் சர்ச்சை பண்ணலை. இதுக்காக பிரயாணம் பண்ணி போகிறதே கூடாதுன்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. இப்போ சஃபர் பிரயாணம் பண்ணி அதுக்கு நீ போகிற இருந்தால் ஜனாசாவில் கலந்துக்க, ஊரில் இருந்தால் கலந்துக்க, இல்லாட்டி விட்டுரு, துவா இருந்த இடத்துல துவா செஞ்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த கேள்வி அந்த காலத்தில் வரவே இல்லை. அந்த காலத்தில் என்ன கேள்வி வந்திருக்குது, தூரந்தொலையில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்காக புறப்பட்டு போகலாமா கூடாதான்னு வந்திருக்கே தவிர, போகாமல் ஒருத்தர் இருந்தாரே ஆனால் அதை குற்றம்னு சொல்லி யாருமே சொல்லவில்லைங்கிற ஒரு விஷயத்தை தகவலுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், சர்ச்சையை இப்படி கேட்குறோம். அப்போ நம்ம போகாட்டி என்ன ஆகும் தெரியலையே, நம்ம மாற்று வழி என்ன நீ கேட்குறீங்க, போய்த்தான் ஆவணுங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த போய்த்தான் ஆவணுங்கிற மாதிரியான ஒரு கருத்து எந்த ஒரு காலத்துலேயுமே இருந்தது கிடையாது. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதே நேரத்தில் அது இப்போ ஜனாசாவை கலந்து கொள்ள போகலாமாண்டா, அது அவருடைய வசதியை பொறுத்த விஷயம். ஒரு மனிதர் அவருக்கு காசு பணம் இருக்குது, போய் கலந்து கொள்ள இயலும். இப்படி போகிறதுனால ஒரு கடனாளி ஆயிர மாட்டார். ஏன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு வர்றாங்க, அந்தாண்டு 1 லட்ச ரூபா ஆயிரும். டிக்கெட்டு போக்குவரத்து வந்துட்டு போனது, அந்த வேலைக்கு லீவ் போடுறது எல்லாம் சேர்த்தா ஒரு 1 லட்ச ரூபா அளவுக்கு ஒரு செலவாயிரும். அவ்வளவு செலவு செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும், இல்லாமல் இருக்கும்ல.
அப்போ நீங்கள் இந்த செலவழிச்சிட்டு போனால் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்களேயானால் அப்படிப்பட்டவர்கள் போகக்கூடாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் அடுத்த கஷ்டப்பட்டு கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயந்தான் இது. அப்போ நீங்களே சிரமத்தில் இருக்கிறீங்க, இந்த இதுக்கு போயிட்டு வர்றதுனால கடனாளியாக போயிடுவீங்க என்று இருந்தால் போகாதீங்க. நல்லா தாறுமாறாக வச்சுருக்கான், அந்த 1 லட்சம்லாம் சும்மா டீ குடிக்கிற காசு மாதிரி அப்படின்னு சில பேர் இருப்பாங்கள்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்படி இருந்தாருன்னா செலவழிச்சிட்டு போங்க, கல்யாணத்துக்கும் போங்க, கர்மாதிக்கும் போங்க, எதுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க, இதெல்லாம் உங்களுக்கு பாதிக்காது. இது போகிறதுனால இது அனுமதிக்கப்பட்டு தான். இது தப்புன்னு சொல்கிறாங்களோ அது தவறான கருத்து. அது ஒரு வாதம் பண்ணியிருக்கிறாங்க, அது ஏற்றுக்கிற. மூத்துக்கு போய் செலவழிச்சிட்டு போகிறது பெரிய தப்புன்னு சொன்னது ஒரு ஆதாரம் இல்லாமல் இஷ்டத்துக்கு விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அது ஜனாதாவுக்கு போகிறதுங்கிறது இந்த வகையில் தான். உங்களுடைய தாங்கும் சக்தி இருக்குல்ல, பொருளாதார ரீதியாக உங்களுடைய தாங்குகிற திறனுக்கு தகுந்தவாறு தான் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் நிறைய பறக்க செஞ்சுருந்தான்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக போகலாம், எந்த ஒரு குற்றமும் அதில் வராது. சொல்லப்போனால் உறவினரை அனுசரித்த நன்மை தான் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இல்லாத நேரத்தில் போனீங்கன்னு சொன்னால் உங்களை கடனாளியாக்கி கொண்டு எந்த ஒன்றையும் செய்ய தேவையே இல்லை. நீங்களே சாப்பாட்டுக்கு சிரமப்படுற ஒரு நேரத்தில் இந்த ஜனாசாவுக்கு போகிறதுக்காக வேண்டிய வெளிநாட்டை விட்டுருங்க, உள்நாட்டை எடுத்துக்கிறோமே. ஒரு தொண்டியில் மூத்தா போயிட்டார், மதுரை மெட்ராஸில் நம்ம இருக்கிறோம். மெட்ராஸில் இருக்கிறவன் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு 10,000 8,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். இந்த ஒரு தொண்டிக்கு போயிட்டு வர்றாருந்தா டிக்கெட்டு 2,000 உங்களுக்கு போனால் 4,000 காலியாக போயிடும், அவனுக்கு ஒருத்தன் சம்பளமும் போயிடும். அப்படிப்பட்ட ஒருத்தனாக இருப்பானே ஆனால் இந்த சம்பளமும் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப தேவையானதாக இருக்குமே ஆனால் இருந்த இடத்துல துவா செய்ய வேண்டியதானே. அவர் போகாமல் கூட இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பெரிய காசு இல்லை, நம்ம மேக்கப் பண்ணிட முடியும், நமக்கு சமாளிக்க இயலும்னு சொன்னால் உறவை அனுசரிக்கிறதுக்கு போங்க. அப்போ இதெல்லாமே என்னென்னு கேட்டால் அவங்களுடைய பொருளாதார வசதிக்கு தக்கவாறு எடுக்கிற ஒரு முடிவு தானே தவிர மார்க்கப்படி உங்களுக்கு அதில் போகிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, போய்த்தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது. அதில் இங்கணும்.